ஆச்சரியமான தேவனாம், மகத்துவமுள்ள கர்த்தராம், எல்லா ஜெபங்களுக்கும் அடையாளங்களை பதிலாய் தரும் தேவாதி தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். 2 தீமோத்தேயு 1:5 வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயு என்கிற வாலிபனுக்கு அவனுக்குள் இருக்கிற ஆழமான கிறிஸ்துவின் மேல் உள்ள உறுதியான உத்தமமான விசுவாசத்தை குறித்து இங்கே அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாதத்தின் கடைசி நாளாக இன்றைக்கு பாவங்களும் கேடுபாடுகளும் நம்மை விட்டு விலகி பிறக்கப் போகிற புது மாதத்தில் புதிய பதிலும் புது ஆசீர்வாதமும் புதிய விடுதலையும் புதிய ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த செய்தி வழியாய் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகி லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகி ஐனிக்காலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. தீமோத்தேயுவின் அந்த வல்லமை உள்ள விசுவாசம், அற்புதங்களை கொண்டு வந்த விசுவாசம், சாத்தானை துரத்தின விசுவாசம், நோய்களை சுகமாக்கிய விசுவாசம், கிறிஸ்துவின் நாமத்தை பல ஆயிரங்களுக்கு எபேசுவில் இன்றைக்கு துருக்கி தேசத்தில் அறிவித்து சாத்தான் பிடி விபச்சார பிடியில் மூழ்கிற அந்த நாட்டு மக்களை, லட்சமான மக்களை தீமோத்தேயு என்கிற ஊழியக்காரன் மனம் திருப்பி அந்த விசுவாசத்தை வைத்து பவுல் எழுதுகிறார். இந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவின் வரங்களில் ஒன்றாக அது அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தில் வளர்ந்தால் தன் மகள் ஐனிக்கையால் வளர்த்தாள். அதே விசுவாசத்தில் அந்த மகள் ஐனிக்கையால் அவளுடைய மகனான தீமோத்தேயு உன்னை வளர்த்தாள். இன்றைக்கு அந்த விசுவாசம் உனக்குள்ளே மகிமை அடைகிறது என்று சொன்னார். அன்பானவர்களை, விசுவாசம் என்பது பேசி காட்டுவதல்ல, வரைந்து காட்டுவதல்ல, அளந்து காட்டுவதல்ல, வாழ்ந்து காட்டுவது. பாடுகள் வரும், நோய்கள் வரும், போராட்டங்கள் வரும், எதிரிகள் வருவார்கள், பிசாசு வரும், குழப்பங்கள் வரும், இச்சைகள் வரும், மாம்சீகம் வரும். எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தம் தள்ளிவிட்டு என் தேவனால் ஆகாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி என் ஆண்டவருக்காக நான் நிலைப்பேன், என் கர்த்தரை பற்றி கொள்வேன் என்று நிலைப்பது நம்மை ஆண்டவர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் உயர்த்துகிற அந்த சாட்சியுள்ள ஒரு விசுவாசம். இன்றைக்கு போலி கிறிஸ்தவம், பொய் கிறிஸ்தவம், வெளி கிறிஸ்தவம், வேஷம் போட்ட கிறிஸ்தவம், மாய்மால கிறிஸ்தவம், சும்மா சபைகளில் போய் அங்கே குதிப்பது, ஆடுவது, பாடுவது என்று கிளப்புகளாக மாற்றுகிற கிறிஸ்தவம், சத்ரு இன்றைக்கு சபைகளில் நாசப்படுத்த இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய விசுவாச கிறிஸ்தவம் இப்போது வர வேண்டும். அது குடும்பங்களில் உருவாக வேண்டும். விசுவாசம் காலேஜிலெல்லாம் கற்றுக் கொடுப்பதில்லை. விசுவாசம் என்ன கடையில் விற்கிறார்கள் டப்பாவில் வாங்கி தின்பதற்கு? விசுவாசம் என்ன உலகத்தில் ஏதோ ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கிறார்கள்? இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்வதுதான் அந்த வல்லமை உள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தில் உங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும், நீங்கள் வளர வேண்டும். உங்கள் குடும்ப ஜபத்தில், உங்களுடைய அர்ப்பணிப்பில், உங்களுடைய மனம் திரும்புதலில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படுவதில்லை, அந்த பரலோக விசுவாசம் நமக்குள்ளே வரும். என் தேவனால் ஆகாதது எதுவுமே இல்லை என்று உறுதியாக நிலைத்து நிற்பது. இயேசு எந்த புயலை அடக்குவார், எந்த காற்றையும் அடக்குவார், எந்த பிசாசையும் துரத்துவார், எந்த எதிரிகளையும் நிர்மூலமாக்குவார், எந்த கதவையும் அவர் திறப்பார், எந்த நிலத்தையும் அவர் வளர செய்வார், எந்த எலும்புகளையும் அவர் உயிர் பெறும்படி செய்து விடுவார், அற்புதங்களால் நம்மை நிரப்புவார். அந்த விசுவாசம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவின் அபிஷேக விசுவாசத்தை தாரும். என் தேவனை உம்மால் ஆகாது எதுவுமே இல்லை என்று உண்மையே பற்றி கொண்ட விசுவாசம். ஆண்டவரே, உலகத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் கலங்காமல் என் தேவனை நான் பற்றி கொண்டேன், நான் நிர்மலமாவதில்லை என்ற விசுவாசம், சத்துருவை ஜெயிக்கிற விசுவாசம், பாவத்தை அழிக்கிற விசுவாசம், ஆண்டவர் அக்கிரமங்களை விட்டு விலகிற விசுவாசம், எல்லாவற்றையும் இயேசுவின் பெயரால் சாதித்து கொள்ளும் விசுவாசம், ஆத்தும் ஆதாயம் செய்ய விசுவாசம் எங்களுக்கு தாரும். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். பாவமானவைகள், கேடானவைகள், பொய்யானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கழுவி போட்டுவிட்டு
உம்முடைய விசுவாச ஆவியால் எங்கள் எல்லோரையும் நிரப்போம். உமது நாமம் உயரும்படி லட்ச லட்சமான பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக எழும்புவார்களாக. குடும்பங்கள்லாம் ஜெப வீடுகளாய் மாறுவதாக. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் நீர் ஒருபோதும் உம்முடைய ஜனங்களை விட்டு விடுவதில்லை. நீர் உமது கரத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் புதிய அடையாளங்களை, புது அற்புதங்களை புதிய மாதத்தில் எங்களுக்கு நீர் ஆரம்பிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.